அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை சத்தமா யாராவது வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் யூ. கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் யூ. அல்லேலூயா. உனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்குள்ள இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க, அல்ல உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது உங்கள்கிட்ட இயேசு எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இயேசு எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அல்லேலூயா, எனக்குள்ளதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. நமக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறா? பிதாவானவரும் வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவியானவரும் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. திரித்துவ தேவன் நமக்குள்ளே என்ன செய்யறாரு? வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேவன் நமக்குள்ள வாசமாயிருக்கிறார்? இயேசு எனக்குள்ளே ஏன் இருக்கிறார்? அல்லேலூயா. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், 19வது வசனத்துல இருந்து வாசிப்போம். தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்யறாரு? பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன சொல்ல போறேன்னா, நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுக்காக வாழ கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா. இதுதான் செய்தி. நாம் தேவனுக்காக வாழ அல்லது தேவனுக்காக பிழைத்திருக்கும்படிக்கு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், ஜீவிக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாம தேவனுக்காக வாழ கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது, அல்லேலூயா, போதும். நாம் பலனற்றவர்களாக இருந்தோம். எப்பொழுது? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் பலனற்றவர்களாக இருந்தோம். 10வது வசனம் சொல்லுது, நாம் சத்துருக்களாக இருந்தோம். தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? சத்துருக்களாக இருந்தோம்.
ரோமர் 6:6 சொல்லுது, வாசிங்க. ரோமர் 6:6. பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தவங்களா இருந்தோம். எபேசியர் 2:1-3 வரைக்கும் வாசிங்களா. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, சரி எப்படி இருந்தோம்? நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டோம். அல்லேலூயா. ஆகாயத்து அதிகார பிரபு யாரு? பிசாசு. அவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு பிடிக்கப்பட்டிருந்தோம். அடுத்த 3வது வசனத்தை வாசிங்க. கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? பலனற்றவர்களா இருந்தோம். தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அடுத்ததாவது கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்தோம். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசினுடைய அடிமைகளாக இருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்த நம்முடைய வாழ்க்கைய இயேசுவானவர் மரித்து உயிரோடு எழுந்து அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். அல்லேலூயா. ஏன் தேவன் நமக்குள்ளே வந்து, இயேசு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும்னா, நாம் பலனற்றவர்களாக, சத்துருக்களாக, கோபாக்கினின் பிள்ளைகளாக, மரித்தவர்களாக, நாம் ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசினுடைய அடிமைகளாக இருந்த நம்மை தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு, அல்லேலூயா, தேவனுக்காக வாழும்படிக்கு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு எனக்குள்ளே இருக்கிறதற்கான காரணம் என்ன? நாம் தேவனுக்காக வாழ போறோம். அல்லேலூயா. யாருக்காக வாழ போறோம்? நாம இதுக்கு முன்னாடி யாருக்காக வாழ்ந்தோம்? பிசாசினுடைய பிடியில வாழ்ந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம், மரித்தவர்களா இருந்தோம். ஆனா இப்பொழுதோ தேவனுக்காக வாழ இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல உங்களை பாசுங்க. அல்லேலூயா. இனி தேவனுக்காக வாழ போறோம். இனி யாருக்காக வாழ போறோம்? ஏன்? இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி. இப்போ தேவனுக்காக வாழுகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? தேவனுக்காக வாழுகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இயேசு எப்படி நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு? இந்த சத்தியத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள்லாம் ரொம்ப என்ன இருக்கும், புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால இதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி. தேவனுக்காக வாழ்கிறவர்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள் இந்த உலகத்துல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்காக வாழ்கிறவர்கள் இந்த உலகத்துல பிரகாசிப்பாங்க. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் மகிமையின் ஒளியாக நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யறாரு? வாழ்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? பிரகாசிப்பாங்க. அல்லேலூயா. ஏன்? எப்படி பிரகாசிப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் ஒளியாக நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யறாரு? பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம்.
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எப்போ? உலகம் உண்டாக்கணும் பொழுது என்ன செய்தார் ஆண்டவர்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளியை, தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை இருதயங்களிலே என்ன செய்ய தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள்ல இயேசுவானவர் ஒளியாக என்ன செய்யறாரு? பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள்ல இயேசுவானவர் எப்படி இருக்கிறாரு? லைட்டா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது தெரியுமா? எரேமியா 17:9 சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருந்தது. இங்கிலீஷ்ல எப்படிப்பட்டிருக்குன்னா ஹோப்லெஸ் டார்க். ஹோப்லெஸ் டார்க். அதாவது நம்முடைய இருதயம் இருளடைந்து இருந்தது. அல்லேலூயா. இயேசுவானவர் நம்முடைய இருதயத்துல ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய இருதயத்துல என்ன இயேசுவானவர் எப்படி இருக்கிறாரு? பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல இயேசுவானவர் ஒளியாக, இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தின் ஒளி, மகிமையின் அறிவாகிய ஒளியாக நம்முடைய இருதயத்துல அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அல்லேலூயா. இயேசுதான் மெய்யான ஒளி. இயேசுதான் என்னது? யோவான் சுவிசேஷம் 1:4 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1:4 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் எப்படி இருந்தது? ஒளியா இருந்தது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்குல்ல ஜீவன், அது நமக்கு ஒளியா இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ள எப்படி இருக்கு? ஒளியா இருக்கிறது. பாத்துங்க. அல்லேலூயா. சரி, நமக்குள்ள ஒளியாக. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஜீவன் கிறிஸ்து நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருளடைந்த அந்த இருதயத்துல கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரு? அல்லேலூயா. நாங்க சின்ன வயசுல இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? அப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது ரவியின் இருதயம்னு ஒரு ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்ல எப்படி இருக்கும்னா ஒரு இருதயம் படம் போட்டிருக்கோம். ஒரு இருதயம் படம் போட்டிருக்கோம் ஒரு பக்கம். அந்த இருதயத்துல பாம்பு, தேளு, என்னது பிசாசு, தவளெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்த பக்கத்துல உள்ள ஒரு லைட், பரிசுத்த ஆவியான ஒரு லைட் போல என்ன செய்யும் இறங்கினது போது அதெல்லாம் வெளியில ஓடுற மாதிரி காஸ்பலை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக, காஸ்பலை சொல்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு ட்ராக் சின்ன வயசுல நான் படிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அது போல நம்முடைய இருதயம் இருளடைந்து போய் இருந்தது. கர்த்தர் அதுல ஒரு லைட்டை போட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த லைட் தான் ஜீசஸ். அல்லேலூயா. ஜீசஸ் நம்முடைய இருதயத்துல எப்படி இருக்கிறாரு? ஒளியா, வெளிச்சமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால நிச்சயமா நாம பிரகாசிப்போம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒளி நம்மை பிரகாசிக்க போனோம். ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அல்லேலூயா. நீங்க வாசிங்க ஏசாயா 60வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை
உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்துல நமக்குள்ள இருக்கிறதுனால நிச்சயமா கர்த்தர் நம்மை என்ன செய்வாரு? பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம ஏன் பிரகாசிக்கணும்? தேவனுக்கு மகிமையாக. அல்லேலூயா. தேவனுக்கென்று வாழும்படிக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நீங்க இந்த ஃப்ளைட்ல எல்லாம் போனீங்கன்னா, இந்த லோக்கல் ஃப்ளைட்லாம் போனீங்கன்னா, இந்த சிட்டிலாம் வரும்பொழுது கீழே எப்படி இருக்கும் தெரியுமா? நைட்ல அப்படியே லைட்டா நிறைய தெரியும். நீங்க சிட்டியை விட்டு அப்படி தூரம் போயிட்டீங்கன்னா காடுகள்லாம் வரும்பொழுது எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில அவர் பார்க்கும் பொழுது இந்த காட்டியம் சர்ச் எப்படி தெரியுமா பார்ப்பாரு? சின்ன 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 வெளிச்சமா என்ன செய்யும்? அல்லேலூயா. அப்படியே பார்க்கும்போது சிட்டி அப்படியே பார்க்கும் பொழுது இந்த காட்டியம் சர்ச் எல்லாம் எப்படி இருக்கும்? அங்கங்க வெளிச்சமா தெரியும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. நான் சொல்ற பிரகாசம் இந்த உலகத்துல அப்படி சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் சொல்லிட்டு இருக்கிறான அந்த பிரகாசம் கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் பிரகாசித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இயேசு நமக்குள்ள இருப்பதன் காரணம் என்னது? நம்மை பிரகாசிக்க. அல்லேலூயா. நாம ஏன் பிரகாசிக்கணும்? நாம் தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக. அல்லேலூயா. தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக இயேசுவானவர் நமக்குள்ள ஒளியா இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த பிரகாசம் நம்மை பிரகாசிக்கிறது மட்டும் இல்ல, இது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். அல்லேலூயா. இந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய போகுது? மறுரூபப்படுத்த போகுது. நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. 7வது வசனம் நிறைய வசனம். இதை நல்லா கவனிங்க. நிறைய வசனம், இதை நல்லா கவனிங்க. இருங்க 6வது வசனத்து 7லேருந்து வாசிங்க. எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, அன்றியும் ஒழிந்து போவதே மகிமையுள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தில் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, அல்லேலூயா, மோசே சீனாய் மலையில
தேவனிடத்திலிருந்து அந்த கற்பலகையில என்ன செய்தா வாங்கிட்டு வரும்போது அவன் 40 நாள் என்ன செய்தான், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த கற்பலையை வாங்கிட்டு வரா. அதை வாங்கிட்டு வருகிற பொழுது அவனுடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்தது. அந்த முகத்தை ஒருவரால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்த முகத்தை பார்க்க முடியாதனால அவன் என்ன செய்தான், முக்காடு போட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. அதனால பழைய ஏற்பாடு படிக்கும் பொழுதெல்லாம் எல்லாரும் என்ன செய்வாங்க, முக்காடு போட்டு தான் பழைய ஏற்பாடு படிப்பாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாடை படிக்கும் பொழுது எப்படி போட்டு படிப்பாங்க, முக்காடு போட்டு படிப்பாங்க. அல்லேலூயா. அவரு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த ஊழியத்துக்கும் இந்த ஊழியத்தை என்ன செய்யறாரு, கம்பேர் பண்றார். அந்த மோசேவினுடைய ஊழியம் என்ன ஊழியம்னா, ஆக்கினை தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு ஊழியம். அல்லேலூயா. அந்த கட்டளைகளும் பழைய ஏற்பாட்டு கற்பனைகளும் என்னத்தை கொண்டு வந்தது, மனுஷனுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்தது. அந்த ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வருகிற அவனுடைய முகத்திலேயே அப்படிப்பட்ட மகிமை இருக்குமானால், இது நீதியை கொண்டு வருகிற ஊழியம். அல்லேலூயா. இந்த மகிமை அந்த மகிமையை விட பல மடங்கு என்னது, பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மகிமையை விட இந்த மகிமை பெரிய மகிமை. அது ஒழிந்து போகிற மகிமை. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட மகிமை? ஒழிந்து போகிற மகிமை, கொஞ்ச நேரம் இருக்கிற மகிமை. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியமோ, இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் இருக்கிற மகிமையோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற மகிமை. அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் முக்காடு போட்டு கொண்டு என்ன செய்தாங்க, அந்த புத்தகத்தை வாசித்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவங்க இருதயத்தில் என்ன இருந்தது, அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுக்கு வாசிக்கையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இருதயத்தில் அந்த முக்காடு இருக்கு. அதனாலதான் அவங்க முக்காடு போட்டு என்ன செய்யறாங்க, அதை வாசிக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு என்ன செய்யப்படும், எடுபட்டு போயிடும். அல்லேலூயா. அந்த முக்காடு என்ன செய்யப்படும், எடுபட்டு போயிடும். கடைசி வசனம் சொல்லுது, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய மகிமை நம்ம அதை கண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு, நம்முடைய இருதயத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அந்த பிரகாசம் நம்மை பிரகாசிப்பிக்கிறது மட்டுமல்லாம நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைந்து அது என்ன செய்ய போகுது, மறுரூபம் அடைய போகுது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ நமக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமையின் ஒளியாக இருக்கிறாரு. இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கும். அல்லேலூயா. இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். அல்லேலூயா. தேவனுக்காக பிழைக்கிறவர்கள், அல்லேலூயா, தேவனுக்காக வாழுகிறவர்கள் நிச்சயமா பிரகாசிப்பாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம பிரகாசிப்போம். நம்முடைய பிரகாசம் ஒரு நாள் அணைந்து போகாது. அல்லேலூயா. இது கொஞ்ச நேரம் மகிமை இல்லை. அல்லேலூயா. இது கொஞ்ச நேரத்து மகிமை இல்லை, ஒழிந்து போகிற மகிமை இல்லை. இந்த ஒளி அணைந்து போகிற ஒளி கிடையாது, இது அணையாத ஒரு விளக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அது பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா. அல்ல கிறிஸ்துவானவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு, மகிமையின் ஒளியாக இருக்கிறார். பக்கத்தில் மகிமையின் ஒளியாக நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா நீங்க பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக பிரகாசிப்பீங்க, சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அந்த ஒளியை அணைச்சிடக்கூடாது. அந்த ஒளி என்ன செய்யக்கூடாது, அணைச்சிடக்கூடாது.
அல்லேலூயா. அந்த ஒளி என்ன செய்யக்கூடாது? அணைச்சிடக்கூடாது. இல்லை, அந்த ஒளியை என்ன செய்யக்கூடாது? விரட்டிடக்கூடாது. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே தேவனுக்காக பிழைக்கிறவர்கள். அல்லேலூயா. உலகத்துல சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உலகத்துல சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சகல ஆசீர்வாதத்தையும் நம்மால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். என்ன? தேவனுக்காக பிழைக்கிறவங்க. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக. இயேசுவானவர் எப்படி இருக்கிறார்னா மகிமையின் ஐஸ்வர்யமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசுவானவர் எப்படி இருக்கிறாரு? மகிமையின் ஐஸ்வர்யமா இருக்கிறாரு. அல்லேலூயா. glorious riches அல்லது riches in glory. மகிமையின் ஐஸ்வர்யம். இயேசு எப்படி இருக்கிறாரு? ஐஸ்வர்யமா இருக்கிறார். அந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எது மண்பாண்டம்? இந்த சரீரம் தான் மண்பாண்டம். அல்லேலூயா. நாம தான் மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்தில் விலையேற பெற்ற சொத்து நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? இயேசுதான் நம்முடைய ஐஸ்வர்யம். மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்? மகிமையின் ஐஸ்வர்யம். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையேன்னு. இந்த உலகத்திலேயே பெரிய 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 பணக்காரங்க யாரு? நாம தான். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற சொத்து அழிந்து போகாத ஒரு சொத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அம்பானி அதானிலாம் இருக்கிறாருங்கள. அல்லேலூயா. அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க. அவங்க பணம்லாம் எதுல தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? பேங்க்ல இருக்கா? ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர்ல ஸ்டாக்குங்களா இருக்கு. ஒரு நிமிஷத்துல சல்லுன்னு இறங்கிடும். ஒரு நிமிஷத்துல சல்லுன்னு இறங்கிடும். ஒரு நொடியில இறங்கிடும். அல்லேலூயா. அது உண்மையான சொத்து கிடையாது. இடத்த வாங்கி வச்சுட்டேன் நானு. சிட்டியில் எனக்கு ஒரு கிரவுண்ட் இடம் இருக்கு. நடுவில் ரோடு போட்டான்னா உங்க லேண்டு அவ்வளவுதான். அந்த பக்கம் இது வருது, என்னது, புதுசா ஒரு ரோடு வருது, மெட்ரோ ட்ரெயின் வருதுன்னா எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பட்டா வாங்கிட்டோம் பாஸ்டர். பட்டாலாம் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு முன்னால பட்டாவையும் கேன்சல் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு இது அதிகாரம் இருக்கு. அரசாங்கத்துக்கு பட்டாவையும் தூக்கி போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமான சொத்து கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிரந்தரமான சொத்து இயேசுதான். மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வர்யம். எபேசியர் 1:8 வாசிங்களா? எபேசியர் 1:8. சாரி, 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அல்லேலூயா. நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். நம்முடைய ஐஸ்வர்யம் இன்னதென்று அந்த 19வது வசனத்தில் லாஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. உங்க ஐஸ்வர்யம் இன்னதென்று அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை தர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. நம்முடைய ஐஸ்வர்யத்தை நாம அறியணும்னா நம்முடைய கண்கள் பிரகாசம் அடையணும். அல்லேலூயா.
நம்முடைய கண்ணு திறக்கணும். நம்முடைய ஐஸ்வர்யம் எதுன்னு சொல்றாருன்னா, இயேசுதான் மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. பக்கத்துல இயேசுதான் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம். இயேசு மகிமையின் ஒளியா இருக்கிறாரு, இயேசு மகிமையின் ஐஸ்வர்யமா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இயேசு மகிமையின் ஐஸ்வர்யமா இருக்கிறாரு? 20வது வசனம் சொல்லுது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இமையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரியத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அல்லேலூயா. எல்லாமே அல்லேலூயா. வெள்ளி, தங்கம், பொண்ணு, வைரம், இடம், ஐஸ்வர்யம், டாலரு, ஹீரோ எல்லாமே அல்லேலூயா அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி. அல்லேலூயா. எல்லாமே அவருடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லா ஐஸ்வர்யமும் அவர் காலுக்கு கீழே தான் இருக்கு. அல்லேலூயா. அவர்தான் பிளஸிங் பேக். அல்லேலூயா. அவர்தான் என்னது அப்படின்னா என்னது? எல்லா ஐஸ்வர்யமும் அவருக்குள்ளதான் இருக்கு, அவருடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்கு. அப்படிப்பட்டவரை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவரை சபைக்கு தலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஐஸ்வர்யமும் இயேசுதான். இயேசு சபைக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இயேசுவானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? தலையா இருக்கிறதுனால நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான் தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இயேசு இல்லாத சபை கிடையாது. அல்லேலூயா. இயேசுதான் ஐஸ்வர்யம்னா சபைக்கு தான் அந்த ஐஸ்வர்யம் சொந்தம். உங்களுக்கு எனக்கு தான் அந்த ஐஸ்வர்யம் சொந்தம். இயேசுவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எல்லாமே அவர் பாதத்துக்கு தான் இருக்குன்னா சபைக்கும் அதே அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. எல்லா ஐஸ்வர்யமும் நமக்குரியது தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதுல சுகம் அடங்கும், அதுல வெள்ளி அடங்கும், பொண்ணு அடங்கும், விடுதலை அடங்கும், சமாதானம் அடங்கும். எல்லாமே அவர் பாதத்துக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட மகிமையின் ஐஸ்வர்யமாக தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. நாம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அல்லேலூயா. நாம விசுவாசத்துல கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி இருக்கிறோம்? விசுவாசித்தா நாம் ஐஸ்வர்யமா. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப கிறிஸ்துவானவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? மகிமையின் ஐஸ்வர்யமா இருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, அதுதான் வாசிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை யாருக்கு கொடுக்கணும்? புரஜாதிகளுக்கு கொடுக்கணுன்றார். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் நமக்கு மட்டும் இல்லை, இதை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இதை நாம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த ஐஸ்வர்யத்தை. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி காட்டுங்க. இது கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட் தான். அல்லேலூயா. அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் ஐஸ்வர்யமா நமக்குள்ள இருக்கிறாரு. இதை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசுவை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம். தகுதியற்றவங்க நாம. இதுக்குள்ள விலையேற பெற்ற பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நாம் என்ன செய்யணும்? அநேகருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்காக பிழைக்கிறவங்க.
தேவனுக்காக பிழைக்கிறவங்க இந்த ஐஸ்வர்யத்தை தான் ஆசீர்வாதம் ஆக்கி கொள்வதும் இல்லாம மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் தேவனுக்காக வாழணும். தேவனுக்காக வாழ்ந்தா, தேவனுக்காக பிழைக்கிறவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவானவர் அவங்களுக்குள்ள ஐஸ்வர்யமா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அல்லேலூயா உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. சகல பரிபூர்ணமும் தேவனுடைய சகல பரிபூரணமும் அப்படின்னா அது தேவனுடைய சகல விதமான ஆசீர்வாதமும் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் தான் தேவனுடைய சகல பரிபூர்ணமும் இருக்கு. அல்லேலூயா. இப்ப இயேசுவை தேடனா எல்லாமே நமக்கு சொந்தம். அல்லேலூயா. இயேசுதான் நம்முடைய ஐஸ்வர்யம். அதை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமே ஒழிய இந்த உலகத்துல வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட? அல்லேலூயா. அது ஒண்ணுமே கிடையாது. பணம் ஒண்ணும் கிடையாது. நத்திங். பொருள் நத்திங். இடம் நத்திங். படிப்பு நத்திங். அல்லேலூயா. படிப்பு இந்த குவைத்துல 40 பேருக்கு மேல இறந்து போனாங்கல்ல, அது நம்ம கூட இந்த என் கூட இதுல படிப்பாங்க, இந்த பிரிசெப்ட் மினிஸ்ட்ரி. அதுல ஒருத்தங்க அவங்க இறந்து போயிட்டாங்க. மெசேஜ் வந்து இறந்துட்டாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இந்த உலகத்துல வந்து எதுவுமே ஒன்றும் இல்லை, நத்திங். இயேசுவானவர் மட்டும்தான் நம்முடைய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இது எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாது. இயேசு இருந்தா போதும். அல்லேலூயா. இயேசு இருந்தா அதுதான் நம்முடைய ஐஸ்வர்யம். பணம்லாம் நிரந்தரம் கிடையாது, பதவி நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணுமே நிரந்தரம் கிடையாது. கிறிஸ்துவானவர் மட்டும்தான் ஐஸ்வர்யம். அவர் இருந்தா எல்லாம் இருக்கு. அவர் இல்லைன்னா என்ன இருந்தாலும் பிச்சைக்காரன் தான். என்ன இருந்தாலும் இயேசு இல்லைன்னா அவனை போல பிச்சைக்காரன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இயேசு இல்லாத ஐஸ்வர்யம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இயேசு தான் நமக்கு மகிமையின் ஐஸ்வர்யமாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, தேவனுக்காக பிழைக்கிறவர்கள் சகலத்தையும் ஜெயிப்பாங்க. அல்லேலூயா. ஜெயிக்க முடியும். ஏன்னா இயேசுவானவர் நமக்கு மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறாரு. அல்லேலூயா. என்னவா இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். கொலோசையர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 1வது அதிகாரம் 27 வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது இந்த ரகசியம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? மகிமையின் ஒளியாக இருக்கிறாரு. அல்லேலூயா. 2வது, மகிமையின் ஐஸ்வர்யமாக இருக்கிறாரு. 3வது, மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எத்தனை பேர் புரியுது? கையை உயர்த்தி காட்டுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? சில பேர்லாம் கவனிக்கிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. இந்த அளவுக்கு யாரும் உட்காந்து இந்த வசனத்தை நான் உட்காந்து படித்து காலையில் படிக்க ஆரம்பித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து படித்து நேற்று நைட்டு 1 மணி வரைக்கும் என்ன செய்யுது தெரியுமா? உட்காந்து ஜெபம் பண்ணி அதை படித்து அதனுடைய அர்த்தங்கள்லாம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே கேட்டு இதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அல்லேலூயா. இது கொஞ்சம் கடினமாக, வேற யாரும் இப்படிலாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி யாரும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு?
மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன பாஸ்டர் மகிமையின் நம்பிக்கை? மகிமையின் நம்பிக்கைன்னா என்னது? அல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கைன்னா என்னது? வாசிங்க ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29, 30 வாசிங்க. ரோமர் 8, 29, 30 வாசிங்க. முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறாரு. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை, அல்லேலூயா, நம்ம கர்த்தர் என்ன செய்தாரு? முன்குறித்தாரு. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை அழைத்தாரு. கர்த்தர் நம்மை நீதிமானாக்கினாரு. கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த போறாரு. அல்லேலூயா. எத்தனை? 3 நடந்துருச்சு, 4வது நடந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. 4வது நடந்துகிட்டே இருக்கு. மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் நித்திய மகிமைக்குள்ள என்ன செய்வாரு? கொண்டு போவார். அல்லேலூயா. அந்த மகிமை என்னவா நம்மை மாற்றுகிறது? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இந்த மகிமை மேல மகிமை அடைஞ்சு மறுரூபமாகி யாரை போல மாற போறோம்? இயேசுவை போல மாறுவதுதான் அந்த மகிமை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம கர்த்தர் நம்மை முன்குறித்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன செய்தாரு? முன்குறித்திருக்கிறார். அப்படியே ஃபோர் நாலேஜ். அது முன்குறித்த நம்மை அழைத்திருக்கிறார். அழைச்சதுனால தான் நாம் அவர்கிட்ட வந்திருக்கிறோம். அழைத்த நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நீதிமானாக்கி நம்மை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகிமை நம்ம என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம என்ன செய்து மாத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் அவருடைய கோல். நம்முடைய கோல் என்னது? இயேசுவை போல. இதை யார் செய்யறா? குமாரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை போல நம்ம என்ன செய்யறாரு? நமக்குள்ள இருந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறார். நம்ம மாற மாற ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. மாற மாற என்ன செய்யறோம்? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம், சாத்தானை ஜெயிக்கிறோம், சோதனைகளை ஜெயிக்கிறோம். அப்ப தேவனுக்காக பிழைக்கிறவங்க ஜெயிப்பாங்க. என்ன? மகிமையின் நம்பிக்கையா கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது மகிமையின் நம்பிக்கைனா என்னது? 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அழியாததும் அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த கிருபையின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் நமக்கு ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? அழியாதது. அல்லேலூயா. அந்த சுதந்திரம் மாசற்றது. அந்த சுதந்திரம் வாடாதது.
அந்த பேதுரு ஏன் அவங்களுக்கு அப்படி எழுதுறாருன்னா, அந்த நாட்களில் விசுவாசிங்க தான் சொத்துக்களை இழந்து, தான் குடும்பங்களை இழந்து, சிதறடிக்கப்பட்டு, எல்லாத்தையும் இழந்து போய் என்ன செய்யறாங்க? கிறிஸ்துவின் நிமித்தமா என்ன செய்யறாங்க? சிதறடிக்கப்பட்டு ஒரு சபைகளா அங்கங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க இந்த சுதந்திரத்தெல்லாம் இழந்திருக்கலாம், உங்களுக்கு பரலோகத்துல ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சுதந்திரம் அழியாத சுதந்திரம், அந்த சுதந்திரம் மாசற்ற சுதந்திரம், அந்த சுதந்திரம் வாடாத ஒரு சுதந்திரம். ஹல்லேலூயா. அது பரலோகத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையின் நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த சுதந்திரம் என்னது? சுதந்திரம் அது பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய டாபிக். ஹல்லேலூயா. அதுல விசேஷமான ஒண்ணு என்னன்னா, நாம கிறிஸ்துவின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயலை நாம அடைய போறோம் பாருங்க. அதுதான் அந்த சுதந்திரம். ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அல்லேலூயா. போதும். இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அல்லேலூயா. நாம இந்த பூமியில வாழறோம் இல்லையா? மகிமை மேல மகிமை என்ன செய்யறோம்? அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இயேசுவினுடைய சாயல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப இயேசுடைய முழுமையான சாயல் எப்ப அடைவோம்? அல்லேலூயா. இயேசு எப்படி மரித்தாரோ அது போல மரித்து, இயேசு எப்பொழுது உயிரோடு எழுந்தாரோ அது போல உயிரோடு கூட எழுந்திருக்கணும். அதுதான் முழுமையான சாயல். அல்லேலூயா. அது அழியாமை. அல்லேலூயா. அது அழியாமைய